நான் இது முழுமையாக ஒரு 50 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக கன்சிஸ்டன்ஸியாக ஒர்க் பண்ண முடியல என்னால். வேலை வேணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இல்லையா? எதுவுமே ஐடியா இல்லைம்மா. சம்டைம்ஸ் சில பேர் கூட சரி வந்தீங்கன்னா இறந்துடலாமா போய் சேர்ந்துடலாமா அது மாதிரி கூட எனக்கு தோண கூட மாட்டேங்க. எனக்கு எதுக்கு சொல்லுவாங்களே, எதுக்கு பிறந்திருக்கோம், எது வாழ்கிறோம், அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரௌண்டிங் எல்லாமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மெயின் செட் பண்ணிட்டாங்க. என்னால் என்னன்னு தெரியும் இல்லை. சொல்லப்போனால் இப்போ யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்படி லைஃப்பில் இப்படி வந்தேன், நீ இதே மாதிரி வா, அவன் லைஃப் மாறும்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு நான் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதே ஃபார்மேட்டில் போவேன். பட் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. என் ஏஜ் ஆயிடுச்சு, தக்கியாயிருச்சு. ஸோ மேரேஜ் பண்ணிடலாம், அப்போயாவது இவன் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் லைஃப் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு அதுதான் இன்னும் எக்ஸ்ட்ரா பயமாக இருக்குது. யாருக்குமே பிரோஜனம் இல்லை, நான் அட்லீஸ்ட் நமக்காவது பிரோஜனம் இருக்கும், அதுக்கும் இல்லை. ஸோ என்னையை ஏமாற்றிட்டு என் சரௌண்டிங், என் ஃபேமிலி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பிஸியான வாழ்க்கையில் ஒருத்தர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாருன்னா அவர் இந்த உலகத்தோட பார்வைக்கு அப்நார்மலாக தெரிவார். அப்படி ஒருத்தர் இங்கே வேலைக்கு போகிற இடங்களெல்லாம் யாரும் பர்ஃபெக்டாக இல்லைன்னு 50 கம்பெனிக்கு மேலே மாறி இருக்காரு. இன்றைக்கி அவர் பலவிதமான கேள்விகளோட நம்ம ஷோட கன்ஃபர்ஷன் ரூம் வந்திருக்காரு. பொதுவாக ஒருத்தங்க இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறாங்கன்னா அது ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் இவர் கூட வேலை செய்கிறவங்களும் கம்பெனி நிர்வாகமும் பர்ஃபெக்டாக இல்லைன்னு 50 கம்பெனிக்கு மேலே மாறி இருக்காரு. இது அவர் குடும்பத்தாரும் அவர் நண்பர்களுமே கேலி கிண்டல் செய்ய மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. சொல்லுங்க சார். மேம் என்னோட பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ என்னோட ப்ராப்ளம்னா என்னென்னா எனக்கு ஆக்சுவலாக கெஸ் பண்ணி தெரில. எனக்கு நான் இது முழுமையாக ஒரு 50 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லாக கன்சிஸ்டன்ஸியாக ஒர்க் பண்ண முடியல என்னால். ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ 10 days 20 days 1 month அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ணவே இது இல்லை. ஸோ அதனால என்னென்னா என் சரௌண்டிங் எல்லாமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மெயின் செட் பண்ணிட்டாங்க. என்னால் என்னன்னு தெரியும் இல்லை. ஸோ சம் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஹாபியை நோக்கி போவாங்க. சில பேர் எதில் கிடைச்சாலுமே அதில் இதான் நம்ம லைஃப்னு அப்படியே சால்வ் பண்ணாங்க. பட் எனக்கு அதனால் அந்த 2 இதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இப்படியே நான் மாறி மாறி ஒரு ஃபேக்காக பீப்புளாக தான் வந்துட்டு இருக்கேன். எல்லா கம்பெனியுமே டெலிவரி ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? மேம் நான் ஃபீல்டு மாறி தான் பார்த்தேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ அதில் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் மாறினேன். அதில் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக எதிரையும் ஒர்க் பண்ண முடியல என்னால். என்னன்னு எனக்கு இன்னும் தெரில. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? மேம் நான் டிகிரி முடிச்சிருக்கேங்க. நான் என்ன டிகிரி? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், மெக்கானிக் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ அந்த ஃபீல்டுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு படித்தது தான் வேலை பார்த்தேன். பட் அதுலேயுமே என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியல மேம். ஸோ இது நான் எப்படி என் சரௌண்டிங் உள்ளவங்ககிட்ட நான் சொல்கிறேன்னே தெரில. ஸோ அவங்க சொன்னால் அவங்க ரொம்ப இது எக்ஸாம்பிளுமே ஹேட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனா, இதெல்லாம் இப்படி இருந்தால் நீ எங்கள் ஊர் போகிற அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு புரியுது. ஸோ ஃபைனலாக இதனால் எங்கே போய் நிற்குதுன்னா, சரி இவனுமே இவனை காப்பாற்ற முடியல, சரி நம்மளாவது இவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். ஒரு பிஸ்னஸோ ஒரு ஜாபோ ரிலேட்டடாக வாங்கி கொடுத்தாலுமே அதுவுமே என்னால் கன்சிஸ்டண்டாக போக முடியல. உங்களை ரெஃபர் பண்ணி விட்டாலுமே என்னால் நான் அதை ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ண முடியல. எனக்கு என்னன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணுற ஏஜ் ஆயிடுச்சு, தக்கியாயிருச்சு. ஸோ மேரேஜ் பண்ணிடலாம், அப்போயாவது இவன் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க, ஏன்னா ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் லைஃப் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு அதுதான் இன்னும் எக்ஸ்ட்ரா பயமாக இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு என்னை நம்பி வந்துட்டேன்னா நான் எப்படி ஓவர் கம்பெனி போகிறது, அவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? பட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நான் மென்டலி ஸ்ட்ராங் இல்லை, பட் ஃபிசிக்கலாகவே நான் ரொம்ப டவுனாக இருக்கேன். அதெல்லாம் நான் எப்படி வீட்டில் போய் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் இப்போ உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கீங்களா? இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நான் எல்லாம் ஊரில் இருக்காங்க எங்கள். ஸோ நான் இப்போ அந்த சரௌண்டிங்லேயும் இருந்தால் ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் தனிமையாக இங்கே வந்துட்டேன். மந்த்லி ஏதோ இங்கே எவ்வளோ சம்பாதிக்கணும் அதில் கொஞ்சம் கொடுக்குறேன், அந்த மாதிரி தான் பண்ணுறேன். வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டு? ஆமாம், அனுப்புனேன்.
பட் அவங்க சேலரி ஈஸியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் நார்மல் பீப்புளாக இருக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலுமே ஒரு திங்கிங் பண்ணிகிட்டே இருக்க, அப்போ ஃபேஷன்னா அதை நோக்கியாக போகலாம் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அதுவுமே தெரில மேம். உங்களுக்கு என்ன வேலை வேணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இல்லையா? நம்ம எதுவுமே ஐடியா இல்லை மேம். சொல்லப்போனால் இப்போ யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களும் பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்படி லைஃப்பில் இப்படி வந்தேன், நீ இதே மாதிரி வா, அவங்க லைஃப் மாறும்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு நான் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதே ஃபார்மேட்டில் போவேன். பட் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நான் இங்கே இருந்து வந்தனோ அதே இடத்துல திரும்பி ஜீரோவாக வந்து நின்றுட்டு இருக்கேன். புரியுது. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ டெலிவரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 month போயிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மேம் இல்லை மேம், ஏதோ ஃபேக்காக போயிட்டுருக்கேன். ஸோ நாலு பேர் ஏதோ சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் மேம் போகிறேன். அதே எனக்கு என்ன சொல்கிறேன்னா சரௌண்டிங்கில் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க, நான் மட்டும்தான் ஏதோ ஒரு எப்படி ஒரு ஃபேக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. ஸோ இதோட சசி எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல மேம். இதை நான் 4 பேர்கிட்ட போய் சொன்னால் கூட அவங்களாம் ஒரு ஃபன்னாக தான் நினச்சிக்கிறாங்க. யார் லூஸாக இருப்பான் அந்த மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுறேன். யாரும் புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிற ரீசன் அவங்களுக்கு புரியலையே என்னன்னு எனக்கு தெரியல. அதனால இப்போ யார்ட்டையும் நான் பேசுறதும் இல்லை, ரொம்ப டிஸ்டர்பாக தனிமையாக தான் ரொம்ப இருந்துட்டு. நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியை ரிசைன் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக வெளியில் வரீங்க? அங்கே சில ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல மேம். அது என்ன மாதிரி ப்ராப்ளம்? இப்போது நான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட் ஒரு 1 week ஒரு மாதிரி நார்மலில் போதும் மேம். அதுக்கப்புறம் சில பர்சனல் விஷயம். ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது சில இது நம்ம சஜஷன் பண்ணோம்னா அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது மேம். நீங்க வந்து சஜஸ்ட் பண்றீங்களா? சஜஷன் பண்றேன். எது ரூல்ஸ் கொஞ்சம் மாத்திக்க சொல்லி அந்த மாதிரி? அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. இல்லை கரெக்டான ஒரு டீட்டெயில் கேட்டாவே ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஜாயினிங்கே 1 week தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீ இந்தளவு வந்துட்டியா, இவ்வளோ பேசுறியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கார்னர் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே 3-4 கம்பெனினால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்தது. அவங்க அப்போ என்ன பண்ணால் ஹோல் டீமாக சேர்ந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க என்ன. இவன் இவ்வளோ சஜஷன் சொல்கிறாங்க, அப்போ இவனை விட்டோம்னா எவ்வளோ இதாகும்னு சொல்லிட்டு என்னை டார்கெட் பண்ணியே என்னை ப்ரெஷர் பண்ணி என்னை அந்த கம்பெனி விட்டு ஓடனா போதுங்கிற மைண்ட் செட் தாட்டி விட்டாங்க. நீங்கள் என்ன மாதிரி சஜஷன் சொல்கிறீங்க? கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணேன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவேன். இன்னும் இது அவங்க பெட்டராக பண்ணலாம் அந்த மாதிரி சஜஷன். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவனை சொல்கிறேன். உங்களுக்கு தோன்றதெல்லாம் சஜஷனாக கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாம். ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், மேபி அது பேர் சொல்லாமல் தெரில. அந்த கம்பெனியில் என்னென்னா அவங்க வர மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ வர பர்சன்ட்டு அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக பேசுவாங்க. பட் அவங்க டார்கெட் முடிஞ்சுன்னா அவங்க ஏதோ எனி ப்ராப்ளம் எனி டவுட்ஸ் கேஷாக கூட அவங்கள ஸோ தப்பாக ஒரு அசால்ட்டாக ஊற்றுருவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும்னா நீ யாரா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நமக்கு வந்து டார்கெட் தான் முக்கியம், இதெல்லாம் தேவைப்படாங்க, இதில் அதிகமாக பேசாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறனால அப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல? அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபேமிலி சைடு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ண லைஃப்னா எல்லாம் தானே இருக்கணும், இதெல்லாம் ஒரு ரீசனா நீ பாட்டுக்கே அவாய்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு. எல்லாம் ஓவர் கம்பெனி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் என்னால் அதை கடந்து வர தெரியல. நீங்கள் எல்லாத்தையும் 100% கரெக்டாக எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி மேபி இல்லை என்னோட மைனஸாக கூட இருக்கலாம். பட் அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் சண்டை வருது, நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க, சண்டை வருது, அதுலேருந்து வெளியில் வந்துடுறீங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே போனாலும் சண்டை நடக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா, ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக போன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் பேசினாலுமே அந்த மாதிரி எது பேசினாலும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் போல நம்ம அவாய்ட் பண்ணிட்டா இல்லை நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பிச்சேன் லைஃப். இவரோட நண்பர்கள் எல்லாருமே நல்ல குடும்பம் நல்ல வேலைன்னு இருக்கும்போது இவருக்கு இருக்கிற பிரச்சனைனால கல்யாண வயதை தாண்டியும் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் அதை சொல்லியிருக்கீங்களா, ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதிகமாக ஷேர் பண்ணது இல்லை அவங்கள்ட்ட. சரி, ஷேர் பண்ணாலும் அவங்களே எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களே இவ்வளோ கம்பெனி ஏன் மாறிட்டே இருக்கீங்கன்னு, அதுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னீங்க வீட்டில்? நான் சில கம்பெனியில் ரீசன் சொன்னேன். அவங்களுக்கு ஆக்சுவலாக புரியல நான் சொல்கிறது. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கியா, ஏன்டா இதுக்கு மேலே படிச்செல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடா ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்களுமே என்னதான் ஒரு நெகட்டிவாக தான் நினைக்கிறாங்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை? ஆமாம், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் எனக்கு என்ன வரும்னு தெரியல, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஹாபியாக எதுவுமே தெரியல. நான் ஒரு ஆக்சுவலாக 0 மாதிரி நின்றுருக்கேன். புரியுது. சின்ன வயசில் உங்களுக்கு என்ன ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? இல்லை, அதான் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி தோணுங்களேன், எல்லாரும் சம்பர்சன் மாதிரி அந்த மாதிரி தான்.
உங்க சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? நீங்க எங்க இருந்தீங்க சின்ன வயசுல? எப்படி இருந்தது? ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங் எனக்கு அதிகமாக தான் இருந்தான் சின்ன வயசுலேயே வந்து. ஸோ ஒரு ஸ்டேஜ் வர தான் எனக்கு எல்லா சரௌண்டிங்கையும் அப்படியே அவங்க லைஃப் பார்த்துட்டு போகிறப்போ நான் மட்டும் அப்படியே கீழ் தங்கி இருக்கிற மாட்டேங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாவோ நல்ல ஒரு லக்ஸரியாக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சார் நான் அவங்கள சொன்னால் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேன், சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்பயோ பார்த்து உண்டுகளா ஒரு விஷயமா அப்படி புரியுது. எல்லாம் ஓவர் கம்பெனி வாங்குறாங்க, என்னால் முடிய மாட்டேங்குது. நீங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா படிக்கிற பையனா இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? சரி, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா ஸ்கூல் படிக்கும் போது? ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி? ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே. சின்ன வயசு கிரிக்கெட்டில் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மற்றபடி அதுலேயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? எப்படி? இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சனால அது அந்த தெரில எனக்கு. ஸோ அந்த ஃபீல்டு உள்ளே போயிட்டாவே எனக்கு ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு தவிர பட் அதில் நிறைய குறையெல்லாம் சொல்ல தெரியல. புரியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனால் ஸ்கூல் காலேஜ்லலாம்? நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இப்போ எல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் அப்படியே இருக்கேன். இப்போ அதனால ஒரு பொண்ணும் வந்தால் இன்னும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஃபிசிக்கலாகவே ரொம்ப நான் எப்படி சொல்ல ஒர்த்தா இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஃபிசிக்கலாக ஒர்த்தா இல்லைன்னா என்ன மீன் பண்ணுறீங்க? இல்லை எப்படி சொல்ல வரனா மணிலி அமௌண்ட் ரெடியாகவும் சரி, பட்டு காப்பாற்ற முடியுமான்னு தெரில எனக்கு. வரப்போற ஆள் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. வேலையை விட்டு மாத்திட்டே இருந்தா எப்படி அவங்களே காப்பாத்துவீங்கன்னு தெரியல. அவங்க யாரானாலும் புரிஞ்சு இப்படி ஒருத்த பர்சன் கூட எப்படி யாருமே மூவ் பண்ண தோணும், யாருக்குமே மூவ் பண்ண பிடிக்காது தானே. அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அதனால நான் மேரேஜ் வேணான்னு சொன்னோன்னே இப்போ ஓவரால் எல்லாருமே எகென்ஸ்டாக நிற்கிறாங்க எனக்கு. அதனால வீட்லேயும் பேசுறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் எல்லாமே பேசல, ஒரு தனிமையாகவே வந்துட்டு. புரியுது. நீங்க சொன்னா எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இவனுக்கு சொல்ற டைம் பேசி இவனோட இது ரூல்ஸையும் இது பண்ண மாட்டான், நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டான். லைஃப்ல இவன் எது தோணுதோ அதை பண்ணுவான், ஆனா அது உருப்படாது அப்படிங்கிற மாதிரி உருப்படாத ஒரு லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. புரியுது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், என்ன இப்போ சம்டைம்ஸ் சில பேர் கூட சரி வந்தீங்கன்னா இறந்துடலாமா போய் சேர்ந்துடலாமா அது மாதிரி கூட எனக்கு தோண கூட மாட்டேங்க. எனக்கு எதுக்கு சொல்லுவாங்களே, எதுக்கு பிறந்திருக்கோம், எது வாழ்றோம், அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுலையுமே ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி. ஆமாம், எதுலேயுமே ஒரு சந்தோஷமே இல்லை. ஃபார் டே 24 hours எப்படி போகணும் அது பாட்டுக்கு போ, அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு. புரியுது. சரி, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நான் அட்லீஸ்ட் நமக்காவது பிரயோஜனம் இருக்கும், அதுக்கும் இல்லை. ஸோ என்னையை ஏமாற்றிட்டு என் சரௌண்டிங் என் ஃபேமிலி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். தனிமையாக இருக்கிற மாதிரி? ஆமாம், தனிமையாக தான் இருக்கேன். தனியாக தங்கியிருக்கீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கீங்களா? நான் தனியாக தான் தங்கியிருக்கேன். தனியாக ரூமில் இருக்கீங்க? தனிமையாக தான் இருக்கேன் நான். ஏன்னா அப்படியே மிங்கில் ஆனால் கொஞ்சம் நாள் சண்டை வந்துடுது. ஸோ நான் ஏதாவது ஒரு பிடிக்க மாட்டேன் நம்ம பேசுறது. அவங்களுக்கு வேலை இல்லை, காசு இல்லை, அதை தாண்டி என்ன விஷயம் உங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட? அது எனக்கு என்னன்னு தெரில. உங்களுக்கே தெரியல? எனக்கே தெரில. இல்லை, நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, அவங்ககிட்டயுமே ஒரு நாள் ஒன்று சொல்வீங்க, இன்னொரு நாள் ஒன்று சொல்வீங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறது இல்லை. அவங்க சொல்கிறது நம்ம கரெக்டையும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ அந்த இடத்துலையும் உங்களோட சஜஷன் கொடுக்கும்போது பிரச்சனையாக வரும். ஆமாம், நான் ஒரு சஜஷன் கொடுத்தாவே எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு செலிமோல் எல்லாமே ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழணும்னா நம்மளை சுற்றி நடக்கிற விதிமீறல்களையும் தவறுகளையும் நம்ம கண்டுக்காமல் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் நம்மளை வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து அவர் இப்போ வரைக்குமே தோல்வியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் வாழ்க்கையில கோல் என்னவா இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கோல்னா பெருசாக இல்லை மேம். ஒரு ஒர்க்னா அந்த ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபேக்காக இல்லாமல் ஒரு நார்மலாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் வாழணும்னு நான் கடந்து போகிறேன். பட் எனக்கு அது வரலைங்கிறது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. புரியுது. நீங்கள் இது வரைக்கும் பேசுனது உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்கள் தனிமையாக இருந்திருக்கீங்க, எல்லாரும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்க, அம்மா அப்பாவே உங்களை புரிஞ்சிக்கல, இதெல்லாமே அதனால நீங்கள் எவ்வளோ தனிமையாக இருக்கீங்க, வருத்தத்தில் இருக்கீங்கன்றது எல்லாமே புரியுது. ஓகே. இவ்வளோ நீங்கள் கோத்ரூ பண்ணதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான். நீங்கள் ஓவராக ஏதோ ஃபீல் பண்ணிக்கலன்னு கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது புரியுது. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனது எல்லாமே ரொம்ப விக்டிம் மோட்லேயே தான் இருக்கு.
விக்டிம்னா எல்லாரும் நம்மள இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளே இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு, இப்படி நடத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளேம் எல்லாம் மத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணுன்றதே நீங்க யோசிக்கவே இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்ல, நம்மளதான் எல்லாரும் பாத்துக்கணும், நம்மள எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மள எல்லாரும் வேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபோட எல்லா கண்ட்ரோலையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விக்டிம்ல இருக்கீங்க. நான் எல்லாமே என்னை பார்த்துக்குன்னு அந்த மாதிரி யாரையும் சொல்லலையே. எனக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், எனக்கு இதான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணியாக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கோ. நான் அப்படி இல்லை, அந்த காசுக்காக சொல்லல. ஆனா அவங்க எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், உங்க கூட எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றதுமே விக்டிம் தானே. இது இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களே. இது இல்லாமையும் வாழ்க்கையில உங்களை நீங்க நிறைய விஷயத்துல மாத்திக்கிட்டு நீங்க கொண்டு போயிருக்கலாம்ல. இதெல்லாம் இருந்தாதான் நான் என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போவேன் அப்படின்றது ஒரு இடத்துல நீங்க நின்றுட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. மேம் ஆக்சுவலாக எனக்கு இப்போ என்ன சொல்ல வர நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது மேம். இதெல்லாம் மேபி நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இப்படி ஒரு தாட் இருக்குங்கிறதே எனக்கு கன்சிடர் பண்ணல. மேபி இருக்கிறேன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எல்லாத்தோட இது நான் பார்க்குறேன். எல்லாம் என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்படி தான் நான் பார்க்குறேன் தவிர நான் உங்களோட பார்வை எப்பவுமே என்ன எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்றது மட்டும்தான் இருக்கு. இது சைக்காலஜில சொல்லுவாங்க, விக்டிம்ன்றது ஒரு ரோல். இந்த ரோல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அதே இடத்துல அப்படியேதான் இருக்கும். உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வளர்ந்துட்டே போவாங்க, நம்ம அதே இடத்துலதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க விக்டிம்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது, உங்க வாழ்க்கையில நீங்களே ஒரு ஹீரோவாகி உங்களை நீங்க காப்பாத்தி நீங்க கொண்டு போகணும். விக்டிம் யூஸ்வலா எல்லாரும் ஒரு ரெஸ்கியூரை தான் தேடுவாங்க. நம்மள ஒருத்தவங்க வந்து காப்பாத்திர மாட்டாங்களா, நம்மள ஒருத்தவங்க வந்து பாத்திர மாட்டாங்களா, அதுதான் நீங்களும் சொன்னீங்க. யாரோ ஒருத்தங்களாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, ஒருத்தராவது என்ன பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விக்டிம் எப்பவும் ரெஸ்கியூர் தேடுறதுதான் பேட்டர்ன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையோட நீங்க வந்து நல்லா ஆகணும்ன்றத இன்னொருத்தவங்க கையில கொடுத்து அவங்க உங்களை வெளியில கொண்டு வரணும், இதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து நல்ல விதம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்களே உங்க வாழ்க்கையில ஒரு ஹீரோவாகி நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை நீங்க மாத்திக்கிறது, உங்களை நீங்க மாடிஃபை பண்றது மூலமா மத்த எல்லாமே உங்க வாழ்க்கையில திருப்பி அதோட இடத்துக்கு கரெக்டா வந்து உங்க வாழ்க்கைய திருப்பி பிரைட் ஆகும். நான் இப்போ நான் அனாலிசிஸ் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம்லையே பட் நான் என்ன நான் பார்க்காம முட்டேனோன்னு தோணுது. உங்ககிட்ட யாராவது சஜஷன் கேட்டா, கைடன்ஸ் கேட்டா அப்ப வந்து நம்ம சொல்றது வேற. இல்லைன்னா நம்மளை யார் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ அவங்க கிட்ட அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாமே உங்களோட விக்டிம் மைண்ட் செட்ல தான் வருது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க தெரிஞ்சும் நம்ம சொல்றதுக்கே ரீசன் என்னன்னா, பத்தியா நான் விக்டிமா தான் இருக்கேன், பத்தியா யாரும் என்ன மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அதை நம்ம பண்றோம். நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதனால யாரும் என்ன மதிக்கலன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் யாரும் என்ன மதிக்கலன்னு. ஸோ என்னை எல்லாரும் மதிப்பாங்க, நான் என் வாழ்க்கையில நான் ஒரு ஹீரோ, நான் எனக்கான ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணிப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு எது பிடிக்கலையோ அதுல இருந்து நான் வெளில வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களோட ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணி உங்க விக்டிம் ஜோன்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா மற்றது எல்லாமே தானா அதோட இடத்துக்கு வந்து உட்காரும். உங்களுக்கான நண்பர்கள் இருப்பாங்க, உங்க ஃபேமிலி உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு கல்யாணம் நீங்க அதுக்கடுத்து பாக்குறதா இருந்தா கூட உங்களோட பயம் எல்லாமே போயிடும். இந்த ஜோன்ல இருந்து நீங்க வெளில வந்தா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நல்லா மாறும். ஓகே. இதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டா எப்பவுமே நாங்க கூட தான் இருப்போம். ஸோ எதுனாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ். இவரோட கதை வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கும். நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் போகும்போது யாருக்குமே நம்மளை புரிஞ்சிக்கல, யாரும் நம்மளோட ஐடியாஸை வேல்யூ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் இவரோட கேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் மாறிட்டே இருந்திருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவரை புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அப்பதான் வந்து அந்த இடத்துல அவர் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. இதே மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் வேலையை மாத்துறது கஷ்டமா இருக்கும் போது இதை செய்ய மாட்டோம். ஆனால் இவர் நிறைய வேலையை மாத்திட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் அவர் ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல இருந்ததுனால தான். சைக்காலஜில டிராமா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3 விதமான பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து விக்டிமா இருப்பாங்க. விக்டிம் யாருன்னா மற்றவங்க அவங்க வாழ்க்கையில வந்து கெடுதல் பண்றாங்க, அவங்க மற்றவங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் இவங்க நல்லா இருக்க முடியும், இவங்களோட ஹாப்பினஸ் மற்றவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருப்பாங்க. அதே ரெஸ்கியூர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க வாழ்க்கையை வாழாம மற்றவங்கள போய் சரி பண்றது, மற்றவங்கள போய் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியா பர்சிக்யூட்டர். இவங்க யாருன்னா மெயினா வில்லன் கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றவங்க எப்படி போனாலும் அவங்கவுங்க லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க.
இந்த விக்டிம் கண்ணுக்கு எல்லாருமே பர்சிக்யூட்டர் தான் இருப்பாங்க, எல்லாருமே செல்ஃபிஷாக தான் தெரியுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காம எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையிலே எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பாங்க. நம்ம இந்த விக்டிம் ரோல் கூட நிறைய கனெக்ட் பண்ணிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுமே இவங்க இதை பண்ணல, இவங்க இதை என்னை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோவாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ரிலேஷன்ஷிப்லேயோ சரி, ஒர்க்லேயோ சரி, வீட்லேயோ சரி, நம்ம இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம லைஃப் மாற போகிறது கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் வந்து ஒரு கிரியேட்டரோ ஹீரோ ரோலுக்கு வரலாம். அவங்க லைஃப்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள், நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன், நான் மற்றவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க என்னை இப்படி தான் பார்த்துக்கணும், என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவங்கள நான் சொல்ல முடியாது. அதனால அவங்க எப்படி இருந்தாலும் நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன், நான் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிரியேட்டர் ரோலுக்கு நீங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லுங்கள், அதை அவங்க கேட்கல அப்படின்ற போது நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாழணும்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் வாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்காம உங்களோட வாழ்க்கை முழுமையாக வாழ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்ய கற்றுக்கோங்க. யாராச்சும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா, யாராவது நமக்காக பேச வருவாங்களா, யாராவது நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு எது சரின்னு கரெக்டாக தோணுதோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷன் நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு இப்போ அவர் நல்லாவே புரிஞ்சிருப்பாரு. எது எப்படியோ நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போகும்போது அவர் புது மனிதராக அவரோட எல்லா பிரச்சனையும் மறந்து வெளியே போகிறான்னு நான் நம்புகிறேன். இது மட்டுமே நான் ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறது தான். மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்.